தருவது இறைவார்த்தை, வாழ்வு தருவது இறைவார்த்தை. உலகெங்கும் வாழும் மாதா தொலைக்காட்சியின் நண்பர்களே, உங்கள் அனைவரையும் வாழ்வு தரும் இறைவார்த்தை என்னும் இந்நிகழ்ச்சிக்கு வருக என்று தந்தையர்கள் நாங்கள் வணக்கம் கூறி வரவேற்கின்றோம். அன்புமிக்கவர்களே, இன்று ஆண்டின் பொதுக்காலம் 27ஆம் ஞாயிறுக்குரிய வாசகங்களை நாம் கலந்துரையாட இருக்கின்றோம். இன்றைய நற்செய்தி இயேசுவின் அறிவுரை பகுதியை சார்ந்த நற்செய்தி. எடுத்த எடுப்பிலேயே திருத்தூதர்கள் ஆண்டவரிடத்திலே, ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையை மிகுதியாக்கும் என்று சொல்லுகிறார்கள். எந்த சூழலில் இந்த கேள்வி, இந்த பதில் நமக்கு அமைகிறது என்பது முக்கியம் அல்லவா? சீடர்களுடைய இந்த வேண்டுதல், இந்த ஏக்கம், இந்த தேவை மிகவும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக நாம் பார்க்கின்றோம். குறிப்பாக லூக்கா நற்செய்தியினுடைய இந்த தொடர் சிந்தனையிலே இயேசு எருசலேமை நோக்கி பயணித்து கொண்டிருக்கிறார். சீடர்களை தம்மோடு இணைத்து கொண்டிருக்கிறார். அவர்களை சீடத்துவத்திற்கு பக்குவப்படுத்துகிறார். இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்கிறது. இந்த சூழலில்தான் சீடர்கள் இயேசுவை பார்த்து இந்த தேவையை முன்வைக்கின்றார்கள். இதற்கு பல காரணங்கள் கற்பிக்கின்றார்கள் விவிலிய அறிஞர்கள், ஆசிரியர்கள். நாமும் கூட சிந்திக்க முடிகின்றது. ஒருவேளை சீடர்கள் இயேசுடைய இந்த புதுமைகள் எல்லாம் பார்த்துவிட்டு, நம்மால் இந்த புதுமைகள் எல்லாம் செய்ய முடியவில்லையே என்ற ஒரு மேலெழுந்த வாரியான ஒரு பொதுவான மனித பார்வையிலான ஒரு தேவையாக சொல்லியிருக்கலாம். எங்களுடைய நம்பிக்கை அதிகமாக்கும், எங்களுடைய விசுவாசத்தை கூட்டித்தாரும், நாங்கள் இன்னும் உண்மை போல செய்ய முடியும் என்பதாக இருக்கலாம். அல்லது அதைவிட முக்கியமாக பிரான்சிஸ் மெலோனி போன்ற விவிலிய அறிஞர்கள் அழகாக சொல்லுகிறார்கள், சீடத்துவம், இயேசு சீடர்களை இணைத்து கொண்டே வருகிறார், எருசலேமுக்கு நெருங்கி வந்து விட்டார். இந்த சூழலில் அவர்களுக்குள் ஒரு ஆதங்கம், தங்களுடைய இயலாமையை அவர்கள் உணர ஆரம்பிக்கின்றார்கள். இயேசு இறையாட்சி, சிலுவை, சீடத்துவம், பின்பற்றுதல், செல்வத்தை விட்டுவிடுதல், இதெல்லாம் சொல்கிறாரே, இது நம்மால் முடியுமா என்ற ஒரு இயலாமையை அவர்கள் உணரும் பொழுது தான் தங்களை அறியாத ஒரு வேண்டல், ஒரு ஜெபம் மேலெழுகிறது. எங்களுடைய நம்பிக்கையை மிகுதிப்படுத்தும், எங்களுடைய நம்பிக்கையை ஆழப்படுத்தும், உறுதிப்படுத்தும், உம்மை பற்றி கொண்டு உம்மை பின்பற்றுகின்ற அந்த உறுதியிலே எங்களை திடப்படுத்தும் என்று அவர்கள் யதார்த்தமாக ஜெபித்ததாக இதை பார்க்க முடியும். நல்ல வார்த்தைகள் நிறைய சொல்லி அழகாக சொன்னீர்கள். எதற்காக இந்த சீடர்கள் நம்பிக்கையை மிகுதியாகும் என்று கேட்கிறார்கள் என்றால், அதற்கு முன்பு இருக்கின்ற வசனங்களை படித்தோம் என்றால் தெள்ள தெளிவாக தெரியும். ஆனால் நமக்கு இன்றைக்கு நற்செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிற வசனங்கள் 5 முதல் 10 வரை தான். ஆனால் 1 to 10 வரைக்கும் ஏதோ அந்த 4 வகையான போதனைகளை ஆண்டவர் கொடுக்கிறார். முதல் 2 வசனங்களில் சோதனைகளால் ஏற்படுகின்ற சிக்கல்களை பற்றி ஆண்டவர் கூறுகின்றார். பாவ சோதனை வருவதை தவிர்க்க முடியாது, ஐயோ கேடு, யாராவது சிறுவருக்கு யாரையாவது பாவத்தில் விழச் செய்வதை விட அவரது கழுத்தில் எந்திர கல்லை கட்டி அவர்கள் கடலில் தள்ளுவது நலம், இந்த மாதிரியான வசனங்கள். அதன் பிறகு 2வது போதனையாக நம்மை காயப்படுத்தியவர்களை மன்னிக்க சொல்லி அழைக்கின்றார். 7 முறை மன்னிக்க வேண்டும். 7 முறையும் அவன் திரும்பி வந்து, நான் மனம் மாறிவிட்டேன் என்று சொல்லார், அவரை மன்னித்து விடுங்கள். ஆக இது 2ஐயும் கேட்டவர்கள், தந்தையவர்கள் சொன்ன கருத்துக்களோடு சேர்த்து இந்த வசனங்களோடு தொடர்படுத்தி பார்க்கும் பொழுது, எப்படி பாவ சோதனையை தவிர்ப்பது எப்படி என்பது அவர்களுக்கு புரியாத ஒரு புதிராக இருந்தது. அதே நேரத்தில் ஆண்டவர் மன்னிக்க சொல்லுகிறார். ஆக 7 முறை வந்து சொன்னாலும் ஏற்கனவே நமக்கு தெரியும், 3 முறை போதுமா இல்லை 7 முறை மன்னிக்கிறோமா என்று பல்வேறு வகையான சிக்கல்கள் இருந்தாலும் கூட, அப்போ 7 முறை வந்து சொல்றப்ப என்னால் மன்னிக்க முடியுமா? அப்போ இதை மன்னிக்கணும்னா எனக்கு இன்னும் நம்பிக்கை ஆழப்பட வேண்டுமே. அப்போ அந்த நம்பிக்கை எனக்கு என்ன பண்ணுறது? எனக்கு இருக்கிற நம்பிக்கை ஒன்றுமே இல்லையா? மற்றலாம் பார்க்குறப்ப எனக்கு இதிலெல்லாம் அந்த சோதனையில் அந்த விழுகின்ற நிலையிலும் சரி, மன்னிக்கின்ற நிலையிலும் சரி, ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை இன்னும் மிகுதியாக்குங்க. அப்போ தான் இந்த சோதனையில் விழாதவர் நாங்கள் இருக்க முடியும், மன்னிக்கின்ற ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கும் என்பதை மையப்படுத்தியதாகவும் நாம் இந்த கேள்வியை புரிந்து கொள்ளலாம். 2-3 வாரங்களாக இந்த செல்வம், அதை எப்படி கையாளுதல், 2வதாக ஒரு முன்மதியோடு எப்படி நடந்து கொள்ளுதல், குறிப்பாக சீடத்துவ வாழ்வு அப்படின்றது என்ன அப்படின்றத தொடர்ந்து ஆண்டவர் தன்னுடைய திருத்தூதர்களுக்கு சொல்லிக்கொண்டே வருகிறார். அந்த பயணத்தினுடைய நிறைவை நோக்கி வரும்போது, ஐயோ நான் செல்வத்தை விட்டுவிட வேண்டும், என்னுடைய சொந்த பந்தங்களை நான் விட்டுவிட வேண்டும்,
எனக்கு இருக்கக்கூடிய செல்வங்களை நான் எப்படி பயன்படுத்த வேண்டும், கடவுள் விட்டு செல்கின்ற இந்த பணியை எப்படியெல்லாம் நான் பயன்படுத்த வேண்டும் அப்படின்ற ஒரு பயம் வந்துவிட்டது. அப்போ அதை போக்க வேண்டும் என்று சொன்னால் ஒரே ஒரு காரணி, ஒரே ஒரு செயல், கடவுள் மீது கொண்டிருக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை எங்களுக்குள் அதிகரித்து விட்டால் மற்ற காரியங்கள் எல்லாம் நான் எளிதாக செய்ய முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவர்கள் இதை கேட்கிறார்கள். அவருடைய பயிற்சி, இவருடைய முயற்சி, இது ரெண்டும் சேரும்போது தான் இந்த ஒரு இயலாமை கருத முடிகிறது. இங்கு தான் அந்த நம்பிக்கை, பழைய வார்த்தை விசுவாசம் வருது. அதனால தான் இன்றைக்கு திரு அவையில் இருக்கிற நமக்கு, அது ஆயர் நிலையில் இருந்தாலும், பணி நிலையில் இருக்கின்ற குருக்களாக இருந்தாலும், துறவு நிலையில் இருப்போராக இருந்தாலும் சரி, பொது நிலையினராக இருந்தாலும் சரி, நமக்கு இந்த ஜெபம் அடிக்கடி வேண்டும். நாம் எந்த ஒரு நிறைவும் எய்துவிட்டோம் என்று எந்த கட்டத்திலுமே நாம் சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சொல்லினால் நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்கிறோம் என்பதுதான் பொருத்தம். அதுதான் நம்முடைய திரு அவையின் மிக அருமையான சொல்லாடல் ஒன்று, எக்லேசியா சேம்பர் ரெஃபர்மாந்தும். திரு அவை எப்பொழுதும் தன்னை புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டும், ஆழப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் இதே லூக்கா 5ஆம் அதிகாரம் பேதுருடைய அந்த அனுபவம், மீன்பிடி அனுபவம், ஆழத்திற்கு தள்ளி கொண்டு நீங்கள் பிடிச்சிட்டு இருக்கீங்க, இன்னும் ஆழம் காணுதல். அதான் இந்த ஜெபத்தினுடைய அடையாளம், இந்த ஜெபத்தினுடைய அழைப்பு கூட. எந்த ஒரு தனி மனிதரும், ஒரு குருவாக இருந்தாலும், மற்ற நிலையில் இருந்தாலும், நாம் எப்பொழுதும் இதை நினைவில் கொண்டு வேண்டும், நான் இன்னும் ஆழம் பெற வேண்டும், அந்த ஒரு ஏக்கம் நம்மிலே இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கை என்கிற வார்த்தையை நம்ம 5ஆம் வசனத்தில் பிடிக்கிறோம். அடுத்த 6ஆம் வசனத்துக்கு அந்த நம்பிக்கை நம்மளை இட்டு கொண்டு போகிறது. கடுகளவு நம்பிக்கை அப்படின்னு அதில் பேசப்படுகிறது. சீடர்களுக்கு கடுகை பிளந்து அதற்குள்ள 1000 அணுக்களை பார்க்கிற தமிழ் உலகம் இது. இப்போ நம்மகிட்ட கடுகளவு விசுவாசம் கூட இல்லையா? அந்த கடுகுன்றது எல்லாம் சில நேரங்களில் ஆண்டவர் கொடுக்கின்ற ஒப்புமைகள். சில நேரம் நம்ம இதை அப்படி மேலெழுந்த வாரியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. கடுகளவு விசுவாசம் இருந்தால் போதும், இந்த காட்டு அத்திமரத்தை பார்த்து பெயர்ந்து போ என்றால் பெயரும் அப்படின்றப்ப, அப்போ நான் போய் காட்டு அத்தி மரத்திட்ட போயிட்டு நீ பெயர்ந்து போ அப்படின்றது லிட்டரலாக எடுத்துக்கிறது இல்லை. மேலெழுந்த வாரியாக நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஆக கடுகளவு விசுவாசம் என்பது எதை உணர்த்துகிறது என்றால், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையார் என்று சொல்லுவார்கள். நான் ஆண்டவர் மீது அந்த நம்பிக்கை, ஒரு சிறு நம்பிக்கை, எப்படிப்பட்ட சிக்கல் வந்தாலும், என்னுடைய மலையே பெயர்த்து போடுகின்ற அளவுக்கு என்னுடைய துயரங்கள், அதாவது காட்டு அத்திமரத்தை போல சிக்கல் வந்தாலும் அந்த ஆண்டவர் என்னை பார்த்து கொள்வார் என்ற சிறு நம்பிக்கை போதும். எங்கேயோ ஒரு புத்தகத்தில் படித்தது, பல நேரங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், we have to stare at Jesus, glance our problems. நாம் ஆண்டவரை உற்று நோக்கி பார்க்க வேண்டும், நம்முடைய பிரச்சனைகளை மேலெழுந்த வழியாக பார்க்க வேண்டும் என்று சொல்வார்கள். இந்த கடுகு, அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்கிற காட்டு அத்திமரம், இறையாட்சியினுடைய அருமையான தத்துவத்தை மிக அழகாக விளக்குகிற ஒரு இடமாக இது பார்க்கின்றோம். கடுகு சிறிய பொருள். ஆனால் இந்த காட்டு அத்திமரம், மெல்பெரி ட்ரீ என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் கூட, இந்த காட்டு அத்திமரத்தை ஏன் சொல்கிறார் என்றால், அன்றைய அந்த மத்திய தரைக்கடல் உலகத்திலே மிகவும் பிரசித்தி பெற்ற பல தாவர வகைகளில் ஒன்று இந்த காட்டு அத்திமரம். இந்த மரத்தினுடைய சிறப்பு அம்சம் என்னவென்றால், இது நீண்ட காலம் வாழக்கூடியது. அது சீக்கிரத்தில் பட்டு போகாது. ஒரு அளவுக்கு 600 ஆண்டுகளுக்கு கூட அது வாழும், அது செழிப்பாக இருக்கும். இரண்டாவதாக சொல்கிறார், அதனுடைய அந்த ரூட் சிஸ்டம், அந்த வேர் ஓட்டம் இருக்கிறதே, அது மிக மிக படர்ந்தது, அகல போகிறது. எந்த அளவுக்கு என்றால், பாறைகளை கூட பிளந்து கொண்டு அந்த வேர் நுழையுமாம். அது அவ்வளவு. எனவே தான் அதை என்ன சொல்கிறாங்க, யூ cannot easily uproot and replant. இயேசு இப்படி ஒரு சின்ன கடுகு விதையும் இப்படிப்பட்ட ஒரு மரத்தையும் வைத்து என்ன சொல்கிறாங்க, இறையாட்சியினுடைய தத்துவம் லூக்காவுடைய பாணியிலே இதுதான் இறையாட்சி. எப்பொழுதுமே அது சிறிய துவக்கமாக இருக்கும். நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் நினைக்கலாம், நான் உங்களுக்கு பெரிய பாடம் சொல்லி கொடுத்து உங்களுடைய இந்த இறையாட்சியில், இந்த சீடத்துவத்தில் நான் உங்களை ஈடுபடுத்துவேன். நீங்களாக இருங்க. உங்களால் செய்த முயற்சியை நீங்கள் முடிந்த வரைக்கும் அதை செய்து கொண்டே இருங்கள். சிறிய துவக்கம், எளிய முறைகள், எளியவர்கள், ஏழைகள், சிறப்பில்லாதவர்கள், இங்கே தான் இறையாட்சி ஆரம்பிக்குது. அந்த கடுகில் தான் ஆரம்பிக்கிறது. ஆனால் அது முடியும் போது ஒரு பெரிய விளைவாக இருக்கும். இறையாட்சியினுடைய வெளிப்பாடு ஒரு நாளைய என்பது அது பெரிய நாளையாக இருக்கும். டுமாரோ வில் பி a great tomorrow. அதுதான் இறையாட்சியுடைய எதிர்பார்ப்பு. அதுதான் நம்பிக்கை. நம்பிக்கை என்பது இந்த எதிர்பார்ப்போடு இன்றைய வாழ்விலே நம்ம ஈடுபடுத்தி கொள்வது என்ற அந்த சீடர்களை ஆண்டவர் உற்சாகப்படுத்துவதாக இந்த உவமை, இது ஒரு உவமை தான். தந்தை லெக்ரானுடைய மிக அழுத்தமான போதனைகள் ஒன்று இந்த இறையாட்சியினுடைய சிறிய தன்மை, துவக்கம் சிறியது, ஆனால் அதனுடைய விளைவு, அதனுடைய தாக்கம், அதனுடைய வெளிப்பாடு
உலகையே அதிர வைக்கக்கூடியது. இப்போ நம்பிக்கையை கடுகு விதையிலிருந்து ஆரம்பியா, அப்புறமேல் பின்னாடி அதற்குரிய பலன் கிடைக்கும் என்பதை உணர்த்துகிறார் ஆண்டவர். இன்றைய நற்செய்திக்கு 2வது பகுதி இருக்கிறது. அந்த 2வது பகுதி சீடத்துவத்தின் ஆன்மீகம். அதாவது சீடத்துவ ஆன்மீகம் என்பது ஒரு பணியாளருடைய வேலையை போன்றது என்று அது குறிப்பிடுகிறது. இன்றைய நற்செய்தியினுடைய 2வது பகுதி அந்த சீடத்துவத்தினுடைய அடுத்த தளத்திற்கு நம்மை இட்டுச் செல்கிறது. சீடத்துவ ஆன்மீகம் என்பது ஒரு வேலைக்காரன் அவனுடைய செயல்பாடுகளின் ஆன்மீகம், ஒரு பணியாளருடைய ஆன்மீகம். மங்கள வார்த்தை நிகழ்ச்சியிலே மரியாள் கூட அந்த வார்த்தையை தான் சொல்லுவார். இதோ மது அடிமை, இதோ மது பணியாள், இதோ மது வேலையாள் என்று மரியாள் சொல்வாள். இயேசு அந்த கருத்தை இங்கே கொண்டு வந்து சீடர்களுக்கு நல்ல படிப்பினையை கற்பிக்கிறார். நம்ம முன்னாடி பேசியதற்கும் இதற்கும் ஒரு தொடர்பு இல்லாததை போல தோன்றும் மேலோட்டமாக பார்க்கும் பொழுது. என்னடா திடீர்னு நம்பிக்கையை பற்றி பேசிட்டு இருந்தாரு, இப்போ வேற ஏதோ பற்றி பேசிட்டு இருக்கிறாருன்னு தோணும். சீடத்துவ வாழ்க்கையில் ஏற்படுகின்ற சிக்கல்கள், சிரமங்கள், சில நேரங்களில் உங்களுக்கு எதுவுமே கிடைக்காதுப்பா, அதற்கும் நீ தயாராக இருக்க என்று சொல்லி ஆண்டவர் பண்ணி நம்பிக்கையை மட்டும் வைத்துக்கொள், சிக்கல்கள் சிரமங்கள் வந்தாலும் ஆண்டவர் பார்த்துக்கொள்ளார் என்பதை சொல்லுகிறார் என்பது தெரியவில்லை. ஆனால் இந்த கொடுக்கப்பட்டிருக்கிற உவமை இந்த பாலஸ்தீனிய பகுதியில் அடிமைகளுக்கு ஏற்பட்ட நிலையை சொல்லுகின்ற ஒன்றாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். ஏனெனில் அவர்கள் தலைவர்கள் இந்த ஊழியர்களுக்கு சம்பளம் எதுவும் கொடுக்க மாட்டாங்க. என்ன கொடுப்பாங்கன்னா உணவு, உடை, இருப்பிடம். அதற்கான பொருளையோ அல்லது ஊதியத்தையோ அந்த அந்த அடிமையாக இருக்கிறவர்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆனால் ஊழியக்காரர்கள் கடைசி வரைக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அதான் அது முடிக்கும்போது அந்த ஊமையை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்லுகின்ற வசனங்கள், இப்படிப்பட்ட நிலையில் உன்னுடைய சீடத்துவ வாழ்க்கை இருந்தாலும் ஆண்டவருக்காக நீ வந்திருக்கிற, யாரும் உன்னை சில நேரங்களில் நீ அடிக்கப்படுவாய், வதைக்கப்படுவாய், துன்புறுத்தப்படுவாய், ஏன் கொலை கூட செய்ய துணிவார்கள். அந்த நேரத்தில் கூட ஒருவேளை எதுவுமே செய்யலனால் நீ சொல்லு, நாங்கள் பயனற்ற ஊழியர்கள், எங்களுக்குரிய கடமையை தான் செய்தோம். ஆணித்தனமாக சொல்லுகின்றதன் வழியாக அந்த சீடத்துவ வாழ்க்கையினுடைய மேன்மையை ஆண்டவர் குறிப்பிடுவதாக நான் பார்க்கிறேன். இதே லூக்கா நற்செய்தி 12ஆம் அதிகாரத்திலே விழிப்பாயிருக்கும் பணியாளர்கள் என்ற 35ஆம் வசனத்திலிருந்து சொல்லும்பொழுது இப்படி சொல்லுவார். தலைவர் வரார், எதிர்பாராத நேரத்தில் இரவு நேரத்தில் கதவை தட்டுகிறார். தலைவர் பார்க்கும் பொழுது விழித்திருக்கும் பணியாளர்கள் பேறு பெற்றவர்கள். அப்போ என்ன பண்ணுவார், உடனே தலைவர் அவர் தம் இடையை வரிந்து கட்டி கொண்டு அந்த விழித்து கொண்டிருக்கிற பணியாளர்களை பந்தியில் அமரச் செய்து அவரிடம் பணிவிடை செய்வார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். தலைவர் இவர்களுக்கு பணிவிடை செய்வாராம். ஆனால் இதே லூக்கா 17ஆம் அதிகாரம் இங்கே வரும்பொழுது என்ன சொல்கிறாரு, நீங்கள் அவருக்கு பணிவிடை செய்யணும். அப்போது இயேசு தம்முடைய சீடர்களுக்கு என்ன சொல்ற, நம்பிக்கை என்ற அந்த கொடையை கொடுத்து உறுதிப்படுத்தி, உங்களால் முடியும், கமான், தைரியமாக செய்யுங்க, இறங்குங்க, சின்னதில் ஆரம்பிங்க, பெரிய விளைவுகளை நாம் பார்ப்போம், பெரிய பெரிய அதிசயங்களை, அற்புதங்களை நாம் பார்ப்போம் என்று சொல்லிவிட்டு என்ன சொல்கிறார், அப்படி நீங்கள் செய்யும் பொழுது கூட நீங்கள் உங்களுக்குள் ஒரு இருமாப்பு வந்துடக்கூடாது. அந்த பெரியது வரும் பொழுது இல்லை இல்லை இல்லை, இது நாங்கள் சின்னதில் தான் ஆரம்பித்தோம், நாங்கள் சின்னவங்களை தான் இருக்கிறோம். ஏன்னா இறையரசே சிறியவர்களுக்கு சார்பில் தான் இருக்கும். எப்பொழுதுமே இளையவர்கள் சார்பில் தான், சிறியவர்கள் சார்பில் தான், சிறப்பில்லாதவர்கள் சார்பில் தான் இருக்கும். அப்போ அவர் சொல்கிறார், அப்போ நீங்கள் சொல்லிக்கணும், இல்லை இல்லை நாங்கள் செய்ய வேண்டியதை செய்திருக்கிறோம், இது எங்களுக்கு இறைவன் கொடுத்த அந்த நம்பிக்கையினுடைய கொடை, அதிகப்படுத்தி கொடுத்ததால் அதிகமான விளைவுகள், எனவே நாங்கள் செய்யவில்லை என்ற அந்த ஒரு விதமான டிட்டாச்மெண்ட், அதிலிருந்து ஒரு விதமான துறவு கூட, அதனுடைய பெருமையை நான் எடுத்துக்கொள்ள, எல்லா பெருமையும் கடவுளுக்கு மட்டும்தான். கடைசி என்ன சொல்கிறாரு, உங்களுக்கு பணிக்கப்பட்ட யாவற்றையும் நீங்கள் செய்த பிற்பாடு நாங்கள் பயனற்ற பணியாளர்கள், பயன்படுத்துகிற ஆக்சுவலாக அந்த வார்த்தை அக்ரேயோய் என்ற வார்த்தையை பயனற்ற அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் வேஸ்ட்டு, யூஸ்லெஸ் என்ற அர்த்தம் கிடையாது. நாங்கள் கடவுளுக்கு பயன்பட்டோம், ஆனால் உலகின் பார்வையிலே நாங்கள் எந்த விதமான பெருமைக்கும் கீர்த்திக்கும் உரியவர்கள் அல்ல. கடவுளிடமிருந்து எந்த கைமாறையும் நாங்கள் ரிவார்டு எதிர்பார்க்காதமல் நாங்கள் செய்கிறோம். அந்த பணிநிலையும் நீங்கள் விட்டுவிடக்கூடாது என்று இயேசு அந்த சீடத்துவத்தையும் பணிவாழ்வையும் நிறைவு செய்வதாக இந்த பகுதியை பார்க்கின்றோம். இந்த பகுதியில் 2 காரியங்களை ஆண்டவர் சொல்கிறார் முழுதாக. ஒன்று, இந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை வைத்து நாம் செய்கின்ற போது அங்கே ஒருவேளை நான் அற்புதத்தை செய்யலாம், அதிசயங்களை செய்யலாம், ஆண்டவருடைய பெயரால் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். அப்படி செய்கின்ற போது எனக்கு 2 கொம்பு வந்துடக்கூடாது, என்னால் எல்லாம் முடியும், எனக்கு சக்தி இருக்குது, ஆற்றல் இருக்குது, கடவுள் உலகம் கொடுத்துருக்கார் அப்படின்ற எனக்கு அந்த தலைக்கணம் வந்து விடாமல் என்ன செய்தாலும் நான் எப்போதும் கடவுளுக்கு பணியாளன். அன்னை மரியாள் சொன்னது போல், ஏதோ நான் ஆண்டவரின் அடிமை அப்படின்னு சொன்னது போல், புனித பவுல் அடிகளார், நான் எப்பயுமே ஆண்டவருக்கு அடிமை, என் உடம்புலே ஏற்பட்டிருக்க இந்த தழும்பு நான் ஆண்டவருடைய அடிமை என்பதற்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னது போல், பணியாளர்களாகிய நாம் என்றுமே பணியாளர்கள். ரொம்ப அழகாக பவுலடியாரை மேற்கோள் காமிச்சிங்க. பவுலடியார் கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் கொரிந்தில் நிலவுகிற பிரச்சனையை மையப்படுத்தி
அவர் இந்த சீடத்துவ ஆன்மீகத்தை அழகுபட எடுத்துச் சொல்கிறார். குறிப்பாக 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் வசனம் 5, நாங்கள் இயேசுவின் பொருட்டு வந்த உங்கள் பணியாளர்களே. அதை போலவே 1 கொரிந்தியர் அதில் நாம் பார்க்கிறோம் 3ஆம் அதிகாரம், அப்பல்லோ யார், பவுல் யார், நீங்கள் நம்பிக்கை கொள்ள காரணமாயிருந்த பணியாளர்கள் தானே. ஆண்டவர் ஒவ்வொருவருக்கும் அருளியவாறு அவர்கள் தொண்டாற்றுகிறார்கள். நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினார், கடவுளே விளையச் செய்தார். நடுகிறவருக்கும் பெருமை இல்லை, நீர் பாய்ச்சுகிறவருக்கும் பெருமை இல்லை, விளையச் செய்யும் கடவுளுக்கே பெருமை அப்படின்னு சொல்லுவார். நடுகிறவரானாலும் நீர் பாய்ச்சினாலும் ஒன்றுதான், தாம் செய்த வேலைக்கு ஏற்ப ஒவ்வொருவரும் தம் கூலியை பெறுவர். நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள். பிறகு அடுத்த ஒரு உருவத்துக்கு போயிடுவார், நீங்கள் கடவுள் பயன்படுத்தும் தோட்டம் அப்படின்றவர் போய்விடுவார். இந்த கருத்தை உள்வாங்கி பணி செய்த ஒரு பணியாளரை நாம் மிகச்சிறந்த எடுத்துக்காட்டாக இதுல பார்க்கிறோம். ஒவ்வொரு முறையும் திருப்பலி நிறைவேற்றும் பொழுதும் நாம் திருப்பலியில் குருவானவர் சொல்கின்ற வார்த்தைகளும் அதுதான். பாவியின் மேல் இறக்கமாறும் தகுதியற்ற அடியேன் என்று பலமுறை நாம் சொல்லிக் கொள்வதுண்டு. ஆக நாம் எல்லாம் பணியாளர்கள் தான். இன்றைய முதல் வாசகம் அபகுக் எனப்படுகின்ற இறைவாக்கினர் நூலிலிருந்து நமக்கு தரப்படுகிறது. கிமு 6ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த இறைவாக்கினர் அபகுக்கு யூதாவின் இனத்தவரை பிற இனத்தவராகிய கல்தையர்கள் அடக்கி ஆண்ட ஒரு காலகட்டம். உள்நாட்டில் குழப்பம், வெளியிலிருந்தும் இவர்களுக்கு மிரட்டல். இந்த பின்னணியில் மக்கள் மிகவும் கஷ்டப்படுகிறார்கள். மக்களுடைய துன்பம், துயரம் இவற்றை கண்டு ஆண்டவரிடத்திலே அவர் புலம்புகிறார். ஆண்டவரிடத்திலே ஒரு பதிலை அவர் பெற்றுக்கொள்கிறார். அபகுக் 12 சிறிய இறைவாக்கினர்கள் ஒருவர். இஸ்ரேலுடைய 10 கோத்திரங்கள் கொண்ட வடக்கு பகுதி அழிந்து போய்விட்டது. அசீரியர்களால் நாடு கடத்தப்பட்டு விட்டது. அவர்கள அட்ரஸே இல்லாமல், முகவரி இல்லாமல் போயிட்டாங்க. அந்த நார்தன் கிங்டம் என்று சொல்கிற வடக்கு இஸ்ராயல் சமாரிய பகுதி. இவர்களை ஆட்டி படைத்து நாடு கடத்திய அந்த வல்லரசுகள் அசீரியர்கள், அவர்கள் இப்பொழுது தொய்வடைந்து தேய்ந்து போய் காணாமல் போகிறார்கள். அந்த வல்லரசே ஏறக்குறைய இங்கே சொன்ன மாதிரி சரியாக சொல்லணும் 609வது ஆண்டிலே அசீரியர்களுடைய ஆட்சி முடிகிறது. சரி, இவன் தான் போயிட்டான், 10 கோத்திரங்களை அழித்தவன் போயிட்டான், இனியும் இருக்கிற மீதி 2 பேர் நிம்மதியாக இருப்போன்னு சொல்லிட்டு யூதா, எருசலேமை தலைநகராக கொண்ட யூதா அரசு நினைச்ச பொழுது தான் அவனுடைய இடத்துல இன்னொரு வல்லரசு புல்லெடுத்து முளைக்கிறது. அது வல்லரசாக உருவெடுக்கிறது. அதுதான் பாபிலோன். இந்த பாபிலோனுக்கு இன்னொரு பேர் தான் கல்தேயர்கள். இந்த வார்த்தை அழகாக இங்கே பயன்படுத்துகிறார்கள். கல்தேயர்கள் ஆட்சிக்கு வருகிறார்கள். அப்போது அபகுக் முறையிடுகின்றார் கடவுள்கிட்ட. ஏனென்றால் எல்லார் மத்தியிலும் ஒரு விதமான, நீ குறிப்பிட்ட மாதிரி ஒரு பதற்றம், ஒரு பயம். இன்னொரு வல்லரசா, இன்னொரு கொடி அரசா, 10 பேருக்கு நடந்து எங்கள் 2 பேருக்கு நடக்க போகிறதா என்ற ஒரு பதட்டம், ஒரு பயம், ஒரு பெரும் கலவரம். அருமையான வார்த்தைகள். நீர் ஏன் என் கொடுமையை பார்க்க செய்கின்றீர், கேட்டினை காண. கொடுமை, கேடு, கொள்ளை, வன்முறை என் கண்முன் நிற்கிறது, வழக்கும் வாதும் எழும்புகின்றது என்று தன்னுடைய உள்ள கிடக்கையை, குழப்பத்தை, இருக்கின்ற பேரழிவினுடைய பயத்தை, துயரத்தை அவர் வெளிப்படுத்துவதை நாம் இந்த வாசகத்தின் துவக்கத்திலேயே பார்க்கின்றோம். அபகுக் இறைவாக்கினர் 3 அதிகாரங்கள் அந்த புலம்பலில் ஆரம்பித்து கடைசீட்டில் மகிழ்ச்சியின் முடியும். அத்திமரம் துளிர் விடாமல் போனாலும் அந்த வார்த்தைகள் அருமையான, மிக மிக மனதை ஊடுருவக்கூடிய வார்த்தைகளை சொல்லுவார் அபகுக். இன்னைக்கு அந்த புலம்பலை வைக்கின்றார். முதல் பகுதி அந்த புலம்பல். அந்த புலம்பல்ல அந்த கொடுக்கப்பட்டிருக்கின்ற அந்த 3 வசனங்களை ஒரு 3 கேள்விகளாக பார்க்கலாம். இந்த முதல் கேள்வி, ஏன் எங்கள் கடவுள் எங்கள் விண்ணப்பங்களை கேட்கவில்லை? ஏன் எங்களுடைய எதிரிகளிலிருந்து எங்களை காப்பாற்றவில்லை? இரண்டாவது கேள்வி, ஆண்டவர் தங்களுடைய முன்னோர்களுக்கு எப்பொழுதும் சொன்னார், நான் அவர்களை காப்பாற்றுவேன், அவர்கள் என் மக்களா என் இருப்பார்கள் என்று சொன்ன வாக்குறுதி எங்கேயா போயிருச்சு? அப்ப எங்கள் ஆண்டவர் எங்களை கைவிட்டு விட்டாரா? மூன்றாவது, நாங்க பாவம் செஞ்சிட்டோம் உண்மைதான், ஆனால் எங்கள் எதிரிகள் எங்களை விட நல்லவர்களா? ஆக இந்த 3 கேள்வியும் உள்ளடக்கி ஒரு புலம்பலை அபகுக் வைக்கிறார். பார்த்துட்டு அதை பார்க்கிறார், கண்ணால பார்க்கிறார். பாபிலோன் அந்த பகுதியிலிருந்து வருகின்ற அந்த சிக்கல்கள், உள்நாட்டு குழப்பங்கள், இதெல்லாம் பாதிக்கப்படுறது யாரு? நேர்மையாளர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் பாதிக்கப்படுகிறார்கள். ஏன் என்னை அதை பார்க்க செய்யற? ஏன் நீ இன்னும் பார்த்துட்டு இருக்கிறன்றது மட்டும் இல்ல, அதை ஏன் என்னையே பார்க்க வைக்கிற என்ற புலம்பலை அருமையாக வைக்கிறார் அபகுக் இறைவாக்கினர்.
இந்த நாட்களிலே நிறைய ஜெபிப்பதற்காக ஸ்ரீலங்கா மற்ற இலங்கை நாடுகளிலிருந்து நிறைய இது போன்ற கேள்விகள் நிறைய மக்கள் கேட்கக்கூடியது. நிறைய நேரத்தில் நம்பிக்கை மறுமலர்ச்சி போகும்போது, ஃபாதர் தினமும் கோயிலுக்கு வரேன், யாருக்கும் எந்த துன்பமும் நான் இழைப்பது கிடையாது, குருக்களுக்கும் துறவிகளுக்கும் தேவையான எல்லாவற்றையும் செய்து கொண்டு இருக்கிறேன். இன்றைக்கி என் பிள்ளை கல்யாணம் ஆகாமல் இருக்குது, இல்லை கல்யாண பிள்ளைங்களுக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கிறது, வாழ்க்கையில் கஷ்டம் மட்டுமே அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏன் ஃபாதர் கடவுள் இருக்காரா இல்லையா, கடவுள் ஏன் எங்களை மட்டும் இப்படி துன்புறுத்துக்கிறார் என்ற கேள்வி இன்றைக்கு மக்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கிறது. சில நேரத்தில் இந்த துன்பம், துயரம், வேதனை, இந்த அடிமைத்தனம், அவமானம், இதெல்லாம் கடவுள் இன்றைக்கு இருக்கிறாரா என்ற கேள்வி மக்களுக்குள் எழுப்புகிறது. ஆனால் இன்றைக்கு 2வது பகுதி அதுக்கு பதிலாக அமைகிறது. நான் சொல்லுவேன், கடவுள் யாரையும் துன்புறுத்துவது கிடையாது. பட் நமக்கு வர துன்பத்தை நம்பிக்கையோடு காத்திருந்தால் நிச்சயம் கடவுள் ஒரு நாள் அவர்களுக்கு விடுதலை கொடுப்பார், உங்களுக்கு பதில் கொடுப்பார் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனாலும் அதை அவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த புலம்பல் ஏதோ ஒரு விரக்தியினுடைய உச்சக்கட்டம் மட்டுமல்ல, நீங்கள் சொன்ன மாதிரி அதில் நம்பிக்கை வச்சு கேட்குறார். நீ குறுக்கிட வேண்டும், ஆண்டவர் குறுக்கிட வேண்டும். இது ஒரு முறையீடு, இது ஒரு கூப்பாடு, அதே நேரத்தில் ஒரு சவால். எவ்வளோ காலம் நீங்கள் சும்மா இருக்க போகிறீங்க, ஸ்டார்ட், இப்போ ஆரம்பிங்க, செயல்பட ஆரம்பிங்கன்னு சொல்லும்போது தான் இந்த முதல் அதிகாரம் இவ்வளோ ஒரு நெகட்டிவாக எதிர்மறையாக இருந்தாலும் அடுத்த 2 அதிகாரங்கள் ஆண்டவருடைய செயல்பாட்டை அழகாக வெளிப்படுத்துகின்றன. அதான் நம்முடைய வாசகத்தின் 2ஆம் பகுதி 2ஆம் அதிகாரத்திலிருந்து நமக்கு எடுக்கப்படுகிறது. ஆண்டவர் அவர்களுக்கு பதில் சொல்கிறார். நான் காவல் மாடத்தில் நிற்பேன். அவர் இன்றைய வாசகத்திலே இல்லாத ஒரு வசனம். 2 இடத்துல நம்முடைய காவல் புரியலாம். ஒன்று கேட்டில் நின்று காவல் புரியலாம். அவனுடைய பார்வையெல்லாம் சும்மா எட்டின தூரம் தான். ஆனால் காவல் கோபுரத்தில் இருக்கின்ற கடவுள், அவருடைய பார்வை விரிந்தது, பறந்தது, தூரத்தில் இருப்பதை, எதிர்காலத்தில் இருப்பதை எல்லாம் நிர்மாணம் செய்யக்கூடியது. அதை சொல்லிட்டு தான் அவர் இன்றைய வாசகத்தை சொல்கிறாரு. உனக்கு ஒரு காட்சி கொடுக்குற அபாக்கு, அதை எழுதி வை என்று. எழுதி வை, அதுவும் சொல்லுவார், விரைவாய் ஓடுகிறவனும் படிக்கும் வண்ணம் பலகையில் எழுதி வைன்னுவார். இந்த எழுதி வைத்தல் என்பது எசேயா இறைவாக்கினுடைய புத்தகத்திலும் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆண்டவர் சொன்ன வார்த்தை, இப்பொழுது நீ சென்று அவர்கள் முன் பலகையில் பதித்து வை, ஏட்டுச் சுருள் ஒன்றில் எழுதிவை, வருங்காலத்திற்கான என்றுமுள்ள சான்றாக விளங்கும். எசேயா புத்தகம் 30ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அதே போல எரேமியாவிடம் 36ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, நீ ஏட்டு சுருள் ஒன்றை எடுத்துக்கொள், நான் உன்னோடு பேசத் தொடங்கிய நாள் முதல் இஸ்ராயேல் குறித்தும் மற்ற எல்லா நாடுகளை குறித்தும் நான் உனக்கு உரைத்த சொற்கள் எல்லாவற்றையும் அச்சுருளில் எழுது அப்படின்வாரு. அதன் பிறகு அபாக்குக்குள்ள தான் பார்க்குறோம். ஆனால் அபாக்குக்குள்ள இன்னும் வித்தியாசம் என்னவென்றால், ஒரு வகையான விளம்பர பலகை, மினி பில்லி போர்டு. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, போகிற இடத்துலலாம் ஃப்ளக்ஸ், அதுன்னு விளம்பர பலகைலாம் இருக்குது. அப்படியே வண்டி ஓட்டிகிட்டே இருப்போம், அந்த வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அது என்னன்றது நமக்கு தெரிஞ்சிடும். ஏன்னா அவங்க படம் போட்டு அவன் எழுதி வச்சிருக்கிற அந்த மாதிரி இருக்குது. ஒருவேளை அந்த காலத்துலேயே ஆண்டவர் இந்த மாதிரி ஒரு மினி பில்லி போர்டை செஞ்சு வையா அப்படின்னு சொல்லிட்டாரா என்னன்னு தெரியல. ஆக விரைவாக படிக்கும் வண்ணம் எழுதிவை, நீ கேட்ட கேள்விக்கான பதில் அந்த ஒரு வார்த்தையில் இருக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறார் ஆண்டவர். ஒருவேளை ஓடுகிறவன் நம்பிக்கை இழந்து விட்டு வேற எங்கேயாவது ஓடிவிடக்கூடாது. அதனால என் ஆண்டவர் இருக்கார், ஆண்டவர் சொன்னாரா, வேகம் எவ்வளவு பெரிய வேகமாக ஓடினாலும் உன் ஆண்டவர் உனக்காக இருக்கிறார் என்பதை அந்த ஓடுகிறவனாக இருந்தாலும் சரி, சில நேரத்தில் விரக்தியில் நம்ம கடவுளை மறந்துவிடும், கண்களை மூடிவிடும், எல்லாருக்கும் தெரியும். எழுதி, துன்பங்கள் துயரங்கள் நம்மை சூழலாம், ஆனால் ஆண்டவருடைய வாக்கு பொய்க்காது. அந்த ஒரு கருத்தை அபகுக்கு இங்கே வலியுறுத்துகிறார். அபகுக்கு அந்த காட்சியை பெற்றுக்கொள்கிறார். அதைத்தான் மாடத்திலிருந்து அவர் பறைசாற்றுகிறார். அவர் பெற்றுக்கொண்டது மட்டுமல்ல, இந்த காட்சி எழுதப்பட வேண்டும். நாங்கள் இது சொல்லுவோம் டாக்குமெண்டட். அடுத்தபடியாக இது பொதுமையாக்கப்பட வேண்டும். இது உனக்கு மட்டும் கிடையாது, இட்ஸ் அ கம்யூனியல் ஃபெய்த் ஃபார் எ கமிட்டட் ஆக்ஷன். அதாவது சொல்லுவாங்க, அதாவது எல்லா மக்களுக்கும் இது போய் சேர வேண்டும் என்றால் இப்படி பகிரங்கப்படுத்த வேண்டும், அறிக்கையிடப்பட வேண்டும். இதுதான் இந்த நம்பிக்கை வார்த்தைகளை எல்லோருக்கும் போய் கிடைக்குமாறு நீ செய். நேர்மையுடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவர். இன்னைக்கு நிறைவான வசனம். அப்போ எழுதி வைக்கும் பொழுது அந்த காட்சிகள் நிச்சயமாக அது நடந்தே தீரும். நீ இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்பிக்கையற்றவனா இருக்காது. அந்த கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போது, சிறிய துவக்கமாக இருந்தாலும் அந்த சிறிய துவக்கத்தை மனதில் பதித்து வை, அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். சீடர்களுடைய அந்த ஜெபம் நம்பிக்கை அதிகமாக்கும் என்று சொன்னதை இங்கே ஆண்டவர் தெளிவுபடுத்துறாரு. தாமதிப்பது போல தோன்றலாம் சொல்ற ஆண்டவர், தாமதிப்பது ஆனால் நிச்சயம் நடக்கும். தந்தை குறிப்பிட்டது போல ஆண்டவருடைய வாக்குறுதிகள் நிலையானவை, அது மாறவே மாறாது. ஆனால் நீ செய்ய வேண்டியது பொறுத்திரு, காத்திரு, நீ நம்பியிரு. இன்றைய 2ஆம் வாசகத்திலே திருத்தூதர் பவுல் தன்னுடைய மகன் என்று அவர் எப்பொழுதும் அன்போடு அழைக்கின்ற தீமோத்தேவுக்கு சொல்லுகிற
அறிவுரைகளை நாம் வாசகமாக பெற்றிருக்கிறோம். தீமோத்தேயு மிகவும் குறிப்பாக அவர் பெற்றுக்கொண்ட கடவுளுடைய கொடையில் அவர் நிலைத்து நிற்க வேண்டும். கடவுளுடைய அருளோடு அவர் ஒத்துழைக்க வேண்டும். அவர் நற்செய்திக்காக உழைத்து வர வேண்டும் என்று அருமையான அறிவுரைகளை பவுலடியார் அவருக்கு எடுத்து இயம்புகிறார். ஆக சீடர்கள் இயேசுவிடமிருந்தும் திருத்தூதரிடமிருந்தும் நல்ல அறிவுரைகளை, படிப்பினைகளை பெற்று வாழ்வை செம்மையாக்குதல் வேண்டும். நாமும் நம்முடைய சீடத்துவ வாழ்வை செம்மையாக்குவதற்கு இன்றைய 2ஆம் வாசகம் ஒரு தூண்டுதலாய் அமைகிறது. பவுலடியார் சிறையில் இருக்கின்றார். சிறையில் இருக்கும்போது தன்னுடைய செல்லப்பிள்ளை, ஞானப்பிள்ளை, வளர்ப்பு பிள்ளை தீமோத்தேயுவுக்கு எழுதுகின்ற மிக மிக அருமையான ஒரு வார்த்தைகளில் ஒன்று, நான் உன்னிலே ஒரு தீப்பொறியை போட்டேன். நமக்கு நல்ல ஞாபகம், கடுகும் விதை, அந்த பெரிய காட்டு அத்தி மரம், அதே மாதிரி ஒரு தீப்பொறியை போட்டேன், இது ஒரு தீப்பிழம்பாக மாற வேண்டும். நம்பிக்கை எப்பொழுதுமே சிறிதாக தொடங்குகிறது, ஆனால் பெரிய தாக்கங்களை அது ஏற்படுத்துகிறது. உன்னுடைய வாழ்வும் இப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று மிக அருமையாக சொல்கிறார். சிறையில் இருந்த பொழுது ஒருவேளை தீமோத்தேயுவுக்கு ஒரு பயம் எழுந்திருக்கலாம். மீண்டுமாக நான் பவுலை பார்ப்பேனோ என்று ஒரு பயம் இருந்திருக்கலாம். அதே நேரத்தில் தீமோத்தேயுவுக்கு ஏற்பட்ட இந்த சிக்கல்கள் அவரை திடப்படுத்தும் வண்ணமாகும். ஏனெனில் இந்த கடிதத்தின் மைய கருத்தே மன உறுதியுடன் இருக்க வேண்டும், துன்பங்கள் நடுவில், எதிர்ப்புகள் நடுவிலும் முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. அதன் அடிப்படையில் தான் சொல்லப்படுகின்ற அருமையான வசனம் 7ஆம் வசனம், கடவுள் நமக்கு கோழை உள்ளத்தினை அன்று வல்லமையும் அன்பும் கட்டுப்பாடும் கொண்ட உள்ளத்தையே வழங்கியுள்ளார் என்ற வார்த்தையை சொல்லுவார். ஆக நீ எதை பற்றியும் பயப்படாத, உன்னுடைய நம்பிக்கை கடுகு விதையாக இருந்தாலும் ஆண்டவரை நம்பியிரு. இன்னைக்கு வாசிக்கப்பட்ட முதல் வாசகத்தில் நேர்மையாளர்கள் எப்போதுமே நம்பிக்கையுடன் வாழ்வார்கள். ஆண்டவர் இருக்கிறார், பொறுமையா இரு, காத்திரு, நம்பிக்கையோடு இரு. இன்றைக்கு அபக்கூக் அந்த வசனத்தில் பார்த்தோம், ஆண்டவருடைய அந்த காட்சிகளை நீ ஓடுகிறவனும் படிக்கிற வண்ணம் நீ எழுதுவே அப்படின்னு சொன்னார். இங்கேயும் தீமோத்தேயுவுக்கு பவுலடிகளார் எழுதுகின்ற போது ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அந்த வார்த்தைகளை நீ மேல்வரி சட்டமாக கொள், அந்த வார்த்தைகள் உனக்கு நலமளிக்கும் என்று சொல்லி. அன்புமிக்கவர்களே, இறையாட்சியை ஒரு திராட்சை தோட்டத்திற்கு ஒப்பிட்டு நாம் பல நேரங்களில் பேசுவது உண்டு. ஆனால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு தரப்பட்ட இந்த 3 வாசகங்கள் ஒரு பல வண்ண பூந்தோட்டத்திற்கு நாம் சென்று வந்ததைப் போல் இருக்கிறது. சீடத்துவ வாழ்விலே நமக்கு சவால்கள், நமக்கு பிரச்சனைகள் மலைபோல் இருக்கின்றன. ஆனால் ஒவ்வொன்றையும் எதிர்கொள்வதற்கு நமக்கு பல்வேறு கருத்துக்கள், தத்துவங்கள், நடைமுறைகள், வாழ்க்கை ஆலோசனைகள் தேவைப்படுகின்றன. அவ்வாறு பலவற்றை கோர்த்து ஒரு அழகிய கதம்ப மாலையாக சீடத்துவ வாழ்க்கையை எப்படி நாம் வெற்றியாக மனம் வீசும் நறுமண மாலையாக வாழ வேண்டும் என்று இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துச் சொல்லி இருக்கின்றன. இயேசுவுக்கு பின்னால் நாம் செல்வோம், இயேசுவினுடைய சீடராகவும் நாம் சான்று பகர்வோம். வாழ்வு தரும் இறை வார்த்தை என்னும் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை தந்தையர்கள் நாங்கள் வணக்கம் கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கு புகழ், இயேசுவுக்கு நன்றி, மரியே வாழ்க.